ஓகேடா, ரைட்ரா. அப்போ இந்த டேயில் ஒரு ப்ரோமோ கூட இல்லையா? முடிஞ்சா சோழி முடிச்சிட்டாங்களா? ஐயோ, கேஸ் ஏதாவது இருக்கும், ஏதாவது ப்ரோமோ போடுவான்னு சொல்லி காலைல வெயிட் பண்ணி பார்த்தா கேஸில் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை போல். அதனால் ப்ரோமோ மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்களுக்கு எல்லாரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து வெளியேற்றுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. யோ, என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க. ஏன்னா ரம்யா வந்து இந்த டாஸ்கில் என்ன பண்ணாங்க, அவங்க வாரம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரில. ஸோ வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுத்து அனுப்பணும். பட் அந்த குரூப்பிசம், ஃபேவரிசம், மிளகரசம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனி அண்ட் குரூப் வந்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ கனி அண்ட் குரூப்பே அவங்களுக்கு எதிராக திரும்பி ரம்யாவை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு வேகத்தில் இவங்க எல்லாரும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும் பொழுது ரம்யா வந்து டென்ஷன் ஆகி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா, டேய் ஆளை விட்டுருங்கடா, நான் கிளம்பி ஓடுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டம் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வந்து ப்ரோமோ 1 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸில் அந்த கேம் வந்து டைமென்ஷன் மாறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்னமும் பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இவங்க வேறு ஏதாவது வந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா இவங்க திருந்துற மாதிரி இல்லை. பார்வதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று கூட நீங்கள் பார்ப்பீங்க, ஆஃப்டர் த டாஸ்க் வந்து ஓவர் ஆன பிறகு கூட பார்வதி சமைக்க மாட்றா, பார்வதி கழுவ மாட்றா, பார்வதி ஏன் அதை பண்ண மாட்றா, பார்வதி இதை ஏன் பண்ண மாட்றா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ப்ரொமோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் என்ன மாறப்போகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறப்போகுது. ரம்யா இந்த வாரம் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக கிட்டத்தட்ட பல தடவை நம்ம சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் இந்த ஒரு செய்தி அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புளியை கரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் அவங்களுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் ரம்யா அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே போயிடணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இந்த அரோராவாக இருக்கட்டும், ரம்யாவாக இருக்கட்டும், நல்லா ஆடின பசங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க வந்து வெளியேறினது அப்படிங்கிறது மனதளவு பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. ஏன்னா பிரவீன்ராஜ் வெளியேறினதெல்லாம் வந்து நிஜமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. திவாகர் வெளியேறினது ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா ப்ளே பண்ண எல்லாருமே வந்து வெளியே போகிறதுப்ப இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் மிச்சர் தின்னுட்டு இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப ஈஸியாக சர்வை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சா இல்லை எல்லாத்துக்கும். அவனை விரட்டி விடணும், சும்மா எதுக்கு வச்சாலும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு ஒரே ஓட்டமாக வந்து ஓடிட்டு இருக்க ரம்யாவுக்கு நம்மெல்லாம் பார்த்தா என்ன தக்காளி தொக்கு மாதிரி இருக்கா, எவன்டா ஓட்டு போடுறீங்க ரம்யாவுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சா. இப்போ பார்வதி அதை லைட்டாக அழகாக பற்ற வச்சோடனே ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரை வந்து சொல்கிறாங்க. யாருன்னா கானா வினோத்தும் நம்ம அமித்தும். ஆதிரை வந்து ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. இவன் என்ன பேச்சு பேசுகிறா பாருங்க நேற்று பாரதி கமுருதினா, இன்னும் பண்ணவே மாட்றா, வேலையை பண்ண மாட்றா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. அதை பார்க்கும்போது கடுப்பாக இருந்தது. அடுத்து ஃபுல்லாக சாண்ட்ரா, நம்ம திவ்யா, அவங்க என்ன திவ்யா கெட்ட பயங்கரமாக இருக்குது, மண்டை மேலே கொண்டை போட்டு என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எப்பயும் போல் இந்த டாஸ்கில் இல்லை அப்படின்னாங்க. எப்பயும் போல் இல்லை, பிரஜன் போனதுலேருந்து அவங்க சாண்ட்ராவே இல்லை. வட சென்னையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரியா மாதிரி இருப்பான்னு பார்த்தா வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயா மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னு சொல்கிறாங்க, எல்லாம் ரம்யாவை சொல்கிறாங்க. ரம்யா இவங்க வந்து இது வீட்டுக்கு சரியில்லை, உடனே பார்வதி ட்ரிகர் பண்ணுற மாதிரி இந்த வீட்டோட கதவை திறந்து வச்சு கூட இவங்க எதுவும் திருந்த மாட்டுறாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அது செம ஹைலைட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் ப்ரெஸ் பெர்ஃபார்மன்ஸில் இல்லை ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு. ஓகே, 3 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் எது அதிகமாக இருக்குன்னா சாண்ட்ராவும் ரம்யாவும் தான். பட் ரம்யா மட்டும் தான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி லாஸ்ட்டில் வந்து தோணுது. ஸோ என்ன அப்படிங்கிறது தெரியல, என்ன கதை அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஒருத்தன் மணி அடிச்சுனே இருக்கான், நிப்பாட்டவும் மாட்டான், டிங்கி டே கை வலிக்காத அம்முதேவி இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருக்க உட்காந்து. நானும் பார்க்குற வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து முடிப்பான் டிங்கின்றான். சரி யாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. காலங்காத்த இன்னும் நிப்பாட்டான் பாரு, 5 நிமிஷம் அடிச்சிட்டு இருக்கான். பாட்டா ஊதே கேட்குதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மணி சவுண்டு ஓகேவா. இப்போ நம்ம ப்ரோமோக்குள்ளே போவோம். சொல்லுங்கள் பார்ப்போம். சத்யா அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரோமோக்குள்ளே போவோம். என்னத்தை சொல்ல இந்த ப்ரோமோவில்
ஆனால் கேஸ் என்னடா ரெண்டையுமே காணுமேடா, என்னாச்சுடா கேஸு? அடே கேஸ் என்னாச்சுடா? கிடையாதா போயிட்டு கண்டென்ட்டு? அட பாவிகளா, கண்டென்ட் இல்லாமல் போச்சப்பா, ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். சரிதான் போவோம். அதுக்கு முன்னாடி ஏன் இன்னைக்கு கேஸ் பண்ணல சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் கேஸ் பண்ணல? கேஸ் பண்ணலையா? கேஸ் ட்ராப்பா? கேஸ் ட்ராப்டா? கேஸ் கிடையாதா? அந்த அளவுக்குலாம் எதுவும் யோசிக்காதீங்க, எல்லா வெங்காயமும் இருக்குது. சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத ஒரு நபரை நீங்கள் எல்லோரும் தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். ஆதிரை சார், வினோத் வேலையை செய்யலை, வேறு ஆப்ஷன் செய்யலை சார். சாண்ட்ரா சொல்கிறேன், ஆதிரை. ரஷ்மிகா சாண்ட்ரா. ரஷ்மிகாவா? மைனாவா? அது பேர் என்னங்க? ரஷ்மிகா பானு. அதாயா வியானாயா? பேச முடியுங்க. இப்போ இருக்கிற ஒரு சாண்ட்ரு இல்லை. எஃப்ஜே வந்துட்டாங்க. கனி குடும்பம் எல்லாம் ரம்யா. சபரி ரம்யா. ஓ சபரி தான் கேட்டால் போ, நான் திவ்யான்னு சொல்லிட்டேன், சாரி. நான் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க விக்ரம். சுபிக்ஷா ரம்யாவா? என்னம்மா நீ? பார்வதி டோரை ஓப்பன் பண்ணி சும்மா. ஐயோ பாவங்க, ரம்யா மட்டும் தனியாக போகுதுங்க. அச்சுச்சோ போச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த வாரம் சேதுபதி வந்து நலங்க வைப்பார் போல் நம்ம பாரதி கமருதீனுக்கும். நேற்று நைட்டும் சைகை மொழியில் பேசியிருக்காங்க. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, நேற்று வந்து சரியான நைட்டு மைக்கில் மறைச்செல்லாம் பேசலை, சைகையில் பேசுனாங்க, அப்புறம் அவெல்லாம் பேசுனாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு குறும்படம் போட்டு சேதுபதி வந்து தாளிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ ஒரு தூரம் மைக் இல்லை பேசுனதுக்கு, பாருங்கள் எவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்வதிக்கு வகை வகையாக குறும்படம் போட்டு அவங்கள செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வதிக்கு அது ஒன்று தான் பயங்கர வீக் பாயிண்ட்டு. சரியா? கமருதீன் அந்த கமருதீன் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்வதி கேமில் ஃபைனலாக ஃபோக்கஸ் பண்ணி சும்மா மிரட்டுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். சரியா? இது நேற்று நடந்த ஒரு விஷயம். ஓகே, இது ஒன்று முக்கியமாக நடந்தது. அப்புறம் ஒன்று நடந்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரூமர் வந்துட்டு இருக்கிறது மிட்வீக் எவிக்ஷன் வந்து இருக்குமா, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு நேற்று கமருதீன் பண்ணுற வேலைக்கு பார்வதி தூங்கின பிறகு கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. ஸோ மேபி அதெல்லாம் பார்க்கும்போது கமருதீன் வேறு மகாநதி சீரியல் டைரக்டரோட கொஞ்சம் க்ளோஸ் அவர். அதனால் அவரெல்லாம் தூக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரம்யா போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோன்றின விஷயம். ஓகேவா? மிட்வீக் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான சந்திக்கும். அது வரைக்கும் குட் பை.